ஹாய் ஆல், இன்னைக்கு வீடியோவில் மடக்கு சில ஏரியாவில் சுருள் பூரின்னு சொல்லுவாங்க. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அரை கப் மைதா எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஒரு பிஞ்ச் சால்ட், அது கூட கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சக்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கப் ஜீனிக்கு அரை கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி கம்பி பதம் வரணும். நெக்ஸ்ட் ஒரு கப் கோதுமை மாவு இல்லை மைதா மாவு, அது கூட கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக சப்பாத்தி பண்ணுற மாதிரி நல்லா திரட்டிக்கோங்க. ரொம்ப லேஸாக இருக்கணும். 5 சப்பாத்தி வரிசையாக எடுக்கணும். ஒவ்வொன்றும் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக ஒவ்வொரு சப்பாத்தி மேலேயும் மாவு கூட எண்ணெய் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த பேஸ்ட் அதை தடவிக்கோங்க. நெக்ஸ்ட் மொத்தமாக இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. லைட்டாக 2 கார்னர்லையும் கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காம லேஸாக திரட்டிக்கோங்க. 4 to 5 சப்பாத்தி வச்சு தேய்ச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்ல லேயர்ஸ் கிடைக்கும். எல்லாத்தையும் எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கோங்க. சக்கரை பாகில் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. லேசாக டிப் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோதான், சுவையான மடக்கு ரெடி.